ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 9வது வாரத்துக்கான 4வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கு நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்குது. எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் நம்பர் 1 பொசிஷனில் நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,34,512 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 27.46% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள். ஸோ இவருக்கு டே பை டே அந்த ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே தான் வந்து இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி இவருடைய கேம் பிளேவும் டே பை டே வந்து இம்ப்ரூவைஸ் ஆகிட்டே தான் வந்து இருந்துகிட்ருக்கு. முத்துக்குமரனுடைய ஃபேன்ஸ் என்ன தான் யோசிக்கிறாங்கன்னு தெரியல. ஒட்டுமொத்த வாக்குகளையும் முத்துக்குமரனுக்கு மட்டும்தான் போடுவோம், வேறு யாருக்கும் போட மாட்டோம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு வந்து போட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்து 2வது பொசிஷனில் நம்மளுடைய சௌந்தர்யா, அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை 74,607 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.23% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள். ஸோ இவங்க பேக் ஆன் தி ட்ராக் மாதிரி இருந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அடித்து தும்சம் பண்ணிட்டுருக்காங்க. 74,000 வாக்குகள் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. நாளைக்குள்ளே கண்டிப்பாக 1,00,000 வாக்குகள் வந்து கடந்துருவாங்க. அதை பார்ப்போம், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எப்படி வந்து முத்துக்குமரனுடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஓட்டிங்ஸை போட்டு குவிச்சிட்ருக்காங்களோ அதே மாதிரி தான் சௌந்தர்யாவோட ஃபேன்ஸும் வந்து போட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் ஜாக்லின், அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 47,830 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.76% வந்து இருந்துகிட்ருக்காங்க ஜாக்லின் அவர்கள். ஸோ ஜாக்லின் ஃபஸ்ட்டு 2 டேஸ் ரொம்ப மோசமான நிலைமையில் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் 4வது பொசிஷனில் வந்து இருந்தாங்க. என்னடா இது இப்படியே போச்சு அப்படின்னா மஞ்சரி கூட வந்து ஏறி அடிச்சுட்டு ஜாக்லினை கீழே தள்ளிட்டு போயிடுவாங்க போலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் மறுபடியும் ஜாக்லின் அவர்கள் வந்து மறுபடியும் ஓட்டிங்ஸை வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கடுத்த 4th பொசிஷனில் ராணவ், அவர் வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 44,685 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.12% இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய ராணவ் அவர்கள். இவருக்கு வந்து ஏன் தான் ஓட்டிங்ஸ் விழுதுன்னெலாம் நமக்கு வந்து தெரியல. ஒரே ஒரு சண்டை தான், அதுக்கப்புறம் போன வாரத்தில் ஒரு சம்பவம், அவ்வளோதான். ராணவ் அவர்களுக்கு அப்படியே குவிஞ்சு தள்ளுது ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது. என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏதோ சம்திங் பண்ணுறாரு அப்படின்னு வேணால் சொல்லாமல் தவிர இதை தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கடுத்தா 5th பொசிஷனில் மஞ்சரி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 31,780 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.49% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய மஞ்சரி அவர்கள். ஸோ இவங்களும் அடித்து தும்சம் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாரையும் ஓட விட்டுட்ருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே அதிகமாக புள்ளி செய்யப்படக்கூடிய ஒரு நபரில் நம்மளுடைய மஞ்சரி அவர்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து இருக்காங்க. அப்படி இருந்தாலையும் தன்னுடைய கான்ஃபிடென்ட்டையும் இந்த கேமையும் விட்டு கொடுக்காமல் விளையாடிட்டுருக்காங்க. அதுக்கடுத்தா 6th பொசிஷனில் பவித்ரா வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 28,827 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.88% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய பவித்ரா அவர்கள். ஸோ இவங்க கேமை சூப்பராக வந்து ப்ளே பண்ணுறாங்க. நேற்றுக்கெல்லாம் கூட ஒரு 10 முட்டை 12 முட்டை வந்து உடச்சி ஊற்றிட்டே இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிக்கிட்டே இருக்காங்க பவித்ரா ஜனனி அவர்கள். ஏன் அப்படின்னா அந்த கேமுக்காக. ஸோ அப்படி கேம் விளையாடக்கூடிய பவித்ரா அவர்களுக்கு வாக்குகள் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சி தான் வந்திருக்கு. அதுக்கடுத்தா 7th பொசிஷனில் சத்யா, அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை 26,410 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.39% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய சத்யா அவர்கள். ஸோ இவருக்கு வந்து நம்ம பெருசாக எதுவுமே சொல்கிறதில்ல எப்பயுமே. ஸோ நேற்றுக்கு தான் ஓரளவுக்கு நல்ல கேம் ப்ளே பண்ணார் அப்படின்னே வந்து சொல்லலாம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சிக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் சூப்பராக பண்ணாப்புல. அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் ரஞ்சித், அவங்க வாங்கிய ஓட்டுகள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 23,323 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.76% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள். ரஞ்சித் அவர்களுக்கு ஏகப்பட்ட சரிவுகள், சடனாக கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வந்திருக்காப்புல. சத்யா அவர்களும் குறைஞ்சி கீழே வந்திருக்காப்புல. 6th பொசிஷனில் இருந்து இப்போ 7th பொசிஷனுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காரு. ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா இவங்க 2 பேரோட நிலைமையை நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதுக்கடுத்த 9th பொசிஷனில் ரயான் அவர்கள் இருந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 23,078 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.71% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய ரயான் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் நல்ல வாக்குகள் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். பட் லாஸ்ட் வீக்கில் வாங்கின ஓட்டுக்களை விட பாதிக்கு பாதி தான் வந்து வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதுலேயும் மாற்று கருத்து இல்லை.
அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் ரயான் அவர்களுக்கு வாக்குகள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்தா 10வது பொசிஷனில் நம்முடைய தர்ஷிகா வந்துருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20,848 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.26% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய தர்ஷிகா அவர்கள். ஸோ இவங்க நேற்றுக்கு ஒரு ஆட்டம் ஆடினாங்க பாருங்கள், அது வேறு லெவல் ஆட்டம். இதே மாதிரி தொடர்ந்து வந்து ஆடினாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். என்ன இந்த வாய்ஸை கொஞ்சம் குறைச்சி ஆடிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அந்த வாய்ஸை கேட்கும்போது ரொம்ப இரிட்டேட் ஆகிற மாதிரி வந்து இருக்குது. அவங்க என்ன தான் நியாயமான விஷயத்தை பற்றி கேள்வி கேட்டால் கூட. அதுக்கடுத்தா 11th பொசிஷனில் ஆனந்தி, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 18,090 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.69% வந்து இருந்துட்டுருக்காங்க ஆனந்தி அவர்கள். ஸோ இவங்களுடைய கேம் பிளே அப்படிங்கிறது வந்து பெருசாக இம்ப்ரூவைஸ் ஆகலை. ஸோ இவங்க மேலே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் வந்து இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத சாச்சனாவோடைய ஓட்டிங் முடிவுகள் பார்த்துட்டு சொல்கிறேன். ஆனந்தியை பற்றி, அதுக்கப்புறம் ரயான் பற்றி. இப்போது அதுக்கு அடுத்த பொசிஷன், அதாவது கடைசி பொசிஷனில் சாச்சனா அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15,854 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.24% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சாச்சனாமா மகாதேவி அவர்கள். இப்போதைக்கு இவங்க தான் கடைசி பொசிஷனில் இருக்காங்க. எப்பயுமே இவங்க தான் கடைசி பொசிஷன்லேயும் இருப்பாங்க. ஆனால் இவங்க எவிக்டாகி வெளியே போவாங்களா போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி என்ன கேட்காதீங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கும்போது சாச்சனா அவர்கள் தான் கம்மியான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சாச்சனா அவர்களை ஒவ்வொரு தடவையும் காப்பாற்றி உள்ளே வைக்கப்படும் போது நாங்கள் ஏதோ ஃபேக்கான விஷயத்தை வந்து சொல்கிற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை சாச்சனா மேலே அவ்வளோ காண்டோ, இல்லை சாச்சனா மேலே அவ்வளோ தூரம் எங்களுக்கு வந்து கோபமோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு இல்லை, சரிங்களா? பர்டிகுலராக எப்போ பார்த்தாலும் சாச்சனா வந்து கடைசியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுதான் முடிவுகள். இதுதான் நம்ம வந்து சொல்லி ஆகணும்னா அதை தான் வந்து சொல்லி ஆகணும். வெரி வெரி சிம்பிள். பட் சாச்சனா எவிக்ட் ஆகுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்காதீங்க. அது வந்து விஜய் சேதுபதி அவர்களே முடிவு பண்ணுவாப்புல, பிக் பாஸ் அவர்களே முடிவு பண்ணுவாப்புல. இப்போ ஆனந்தியை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ ஆனந்தி அவர்கள் நேற்றுக்கு ஒரு விஷயத்தை பற்றி சொன்னாங்க. ஆனந்திக்கு நல்ல எல்லா விஷயங்களும் நல்லா புரியும், நல்ல தமிழ் பேசுவாங்க, நல்ல தமிழ் புலமை வாய்ந்த ஒரு ஆள் தான். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டாஸ்க் வரும்போதும் அந்த டாஸ்கோட ஆழம் என்ன அப்படிங்கிறத தமிழில் நல்லா படித்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஆனந்தி. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் டாஸ்க் வந்து அது முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட அதிலேருந்து ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணி விளையாடிருக்காங்க. இது வந்து இப்படி வந்து இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விளையாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை பேசி பெருசாக்கி பிரச்சனையை உண்டாக்குறதுல, அது மட்டும் இல்லாமல் மேனிப்புலேட் பண்ணுறதுல, இன்ஃப்ளூயன்ஸ் படுறதுல ஆனந்தி வந்து பார்த்திங்கன்னா 100% கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் லோ ஆகிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. இப்போ நேத்திக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்கிறாங்க அவங்க ஏஞ்சலாக இருக்கும்போது. என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, வெரி சிம்பிள். எவ்வளவோ என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க, சரி ஓகே நான் வந்து தாங்கிக்கிறேன், ஏன்னா நான் தேவதை. ஆனால் தேவதை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரூல்ஸும் கிடையாதுல்ல. தேவதை வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரூல்ஸும் கிடையாதுல்ல. அப்போ நம்ம வந்து சட்டம் போடலாம், சண்டை போடலாம், முடியாதுன்னு சொல்லலாம், அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த வந்து செய்யாமல் கூட வந்து போகலாம் அப்படின்னு வந்து ஆனந்தி சொல்கிறாங்க. அதை ஏன் ஆனந்தி அவர்கள் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது. இப்போது எல்லாரும் கோவப்பட்டு கத்துறாங்க. சொல்லப்போனால் இந்த பக்கம் வந்து அன்ஷிதா கத்துறாங்க, அந்த பக்கம் போனால் ஜெப்ரி வந்து கத்துறான், ஏன்னா அவங்களால செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக அவங்கவுங்க அந்தந்த இடத்துல வந்து பஸ்ட் அவுட் ஆகுறாங்க. சத்யா காலையிலேருந்து சிரிச்சுட்டே இருந்த சத்யாவுக்கும் கோவம் வந்து பாவம் ஒரு பேட்ச் 2 பேட்ச் வந்து கொடுத்துட்டாப்புல. ஸோ அவ்வளோ தூரம் ஏதோ ஒன்று பண்ணுறாங்கல்ல. இப்போது அதே விதத்தில் வந்து ஆனந்தி உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியுது நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணக்கூடாது மீன்ஸ் ஏஞ்சல்ஸ் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அவங்க சிரிக்கிறதுலேருந்து கொஞ்சம் கோவப்படக்கூடாது அப்படிங்கிறம்போது நீங்கள் ஒரு வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்க்கலாம், சிரிச்சுக்கிட்டே கூட வந்து எதிர்க்கலாம். ஆனால் எதுவுமே பண்ணாமல் அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களே ஏன்? நல்ல டாஸ்க் உங்களுக்கு புரியுதா, இல்லை புரியலையா, இல்லை புரியாத மாதிரி வந்து இருக்கீங்களா? அதே மாதிரி உங்களுடைய இன்டெலிஜென்ட்லாம் எங்கே போச்சு, உங்களுடைய திறமைகள்லாம் எங்கே போச்சு அப்படின்ற பல கேள்விகள் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதனால் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆனந்தி. அதுக்கடுத்து ரயான் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ரயான், அதுக்கப்புறம் ஜாக்லின், அதுக்கப்புறம் நம்மளுடைய அவங்க பேர் சௌந்தர்யா, அதுக்கப்புறம் ஜெப்ரி, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டாக இருக்காங்க, கேங்காக வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த கேங்காக இருக்கிறதுனால என்ன பயன்கள் அப்படின்னா, இந்த கேங்கில் 2 பேர் வந்து நாமினேஷனில் வராமல் 2 பேர் வந்து உள்ளே வந்தாங்க அப்படின்னா அந்த 2 பேருக்கு அதிகப்படியான வாக்குகள் வந்து விழும். இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து சௌந்தர்யா இல்லாததுனால நாமினேஷனில் ஜாக்லின் அவர்களுக்கும் ரயான் அவர்களுக்கும் செம்மையாக ஓட்டிங்ஸ் விழுந்துச்சு. பட் இப்போது சௌந்தர்யா நாமினேஷனில் இருக்காங்க. ஸோ அதனால் ஜாக்லினும் தடுமாறுறாங்க. ஜாக்லின் வாங்குறாங்க தான், ஓட்டிங்ஸ் வாங்குறாங்க, பட் தடுமாற்றம் இருக்கிறது.
பட் மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி ரயான் அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தடுமாற்றம் இருக்குது. ஓட்டிங்ஸ் வாங்க முடியல. சொல்லப்போனால் போன வாரத்தில் வந்து 4வது 5வது இடத்துல இருந்த ஆள் இப்போ 9வது 10வது இடத்துக்கு வந்து வந்திருக்காப்புல. ஸோ அதை தான் வந்து சொல்ல வரேன். ஸோ இந்த குரூப்பிசம் எவ்வளோ தூரம் வந்து மோசமாக அவங்கள ஹேண்டில் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தன் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.